The sons of this world are more shrewd in dealing with their own generation than the sons of light. லூக்கா 16:8. ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தம் போன்றவர்களிடத்தில் மிக்க விவேகமுள்ளவர்களாய் இருக்கின்றனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, சார்ல்ஸ் மேய்ஸ் என்ற அறிஞரின் வார்த்தைகள், மேக் ஷுவர் that the thing you are living for is worth dying for. நீ வாழ்வதற்கான காரணம் சாவதற்கு உகந்ததாம் என உறுதி செய்து கொள். என்ன காரணத்துக்காக வாழ்கிறாய்? ஏன் வாழ்கிறாய்? எதற்கு என்ற கேள்விகளுக்கு நாம் வாழுகின்ற முறை பதிலாக இருக்க வேண்டும். அடிக்கடி இப்பொழுது நாம் அந்த ஈராக் நாட்டில் கொலையுண்ட சிறு பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் மனதை மிகவும் வலித்த நிகழ்ச்சி. அந்த காட்சியை கணினியில் பார்க்கும் பொழுது பதைவதைத்து போகிறது மனம். பிஞ்சு உள்ளங்கள் முகத்திலே சுடப்பட்டு இறந்து இப்படி கொத்து கொத்தாக கிடக்கிற நிகழ்ச்சி. என்ன ஒரு ஈவு இரக்கம் இல்லாத தன்மை. ஆனால் அந்த பிள்ளைகள் பயந்தார்களா? இல்லை. மறுதளித்தார்களா? இல்லை. பெற்றோர்கள் முன் பெற்றோர்கள் சரி சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. துணிவுடன் அவர்கள் இயேசுவுக்காக சான்று பகர்ந்தார்கள். சாவதற்கு உகந்தது. மக்காபே ஆகமத்தில் படிக்கிறோம், அந்த 7 பிள்ளைகளும் தாயும் அரசன் முன்னால் கடவுளுக்கு மட்டும்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம், கடவுளுடைய கட்டளைக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்டளைக்கும் அடிபணியோம் என்று 1ஆம் அவர் துவக்கி 7ஆம் அவர் சிறுவரை கொண்டு அனைவரும் கடவுளுக்கு உகந்தவர்களாக சான்று பகர்ந்தார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் அந்த கடைசி பையனை, சிறுவனை எப்படியாவது பேச்சிலே மாற்றிவிடலாம் என்று மனப்பால் கொடுத்திருந்தான் அரசன். சாகச வார்த்தைகளையும் ஆசை வார்த்தைகளையும் கூறி பயமுறுத்தியும் பார்த்தான். என்னுடைய சகோதரர்களைப் போல நானும் சாவேன், சாவதற்கு உகந்தது என்னுடைய கொள்கை பிடிப்பு, எதற்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், தலை வணங்க மாட்டேன், அல்லது காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள மாட்டேன். இதுதான் வாழ்வதற்கான காரணம். I am not bound to win, but I am bound to be true. I am not bound to succeed, but I am bound to live up to the light I have. அப்ரஹாம் லிங்கன், நான் வெற்றி பெற கட்டாயமில்லை, உண்மையுள்ளவனாயிருக்க வேண்டும். நான் வெற்றி பெற கட்டாயமில்லை, ஆனால் பெற்ற ஒளிக்கு ஏற்ப வாழ வேண்டும். ஒருவேளை நான் நினைத்தது, ஏங்குவது கிடைக்காமல் போகலாம், ஆனால் எந்த உண்மைக்காக வாழ்ந்தேன் என்பதுதான் முக்கியம். நான் ஒரு நிகழ்ச்சியை அவ்வப்பொழுது நினைவு கூறுவதுண்டு மறைவுரைகளிலே. போர்க்களத்திலே 2 நண்பர்கள், ஒருவன் திரும்பி அந்த கேம்ப் இருக்கின்ற இடத்திற்கு திரும்பி வந்துவிட்டான். ஆனால் ஒருவன் வரவில்லை. ஆகவே அவனை தேடி போக வேண்டும் என்று தன்னுடைய கேப்டனிடம் உத்தரவு கேட்கிறான். என்னுடைய நண்பனை போய் தேடி வர வேண்டும். வரவில்லை.
எங்கேயாவது காயமடைந்து கிடைக்கிறானா என்று பார்த்து அவனை தூக்கி வர வேண்டும் என்னும் பொழுது கேப்டன் சொல்கிறான், அவனுடைய உயிருக்காக உன்னுடைய உயிரையும் கொடுத்து விடாதே. அப்பொழுது சொல்வான், இல்லை, கண்டிப்பாக நான் போக வேண்டும். என் உயிர் போனால் கூட பரவாயில்லை, என் நண்பனுக்காக நான் போக வேண்டும். சரி, நான் எச்சரிப்பது என் கடமை, எச்சரித்தேன், உனது விருப்பம், போய் வா என்று போய் ஒரு அரை மணி நேரம் கழித்து இறந்த நண்பனை தூக்கி வருகிறான். பார்த்தாயா, அப்பொழுதே நான் சொன்னேன், அவன் இறந்து போயிருப்பான், அவனை போய் தேட வேண்டிய அவசியமில்லை, அவனை எடுக்கப் போய் நீயும் இறந்து போயிருந்தால் என்ன ஆவது? அப்பொழுது அவன் சொன்னான், நான் போய் என் நண்பனை பார்த்த பொழுது அவன் இறக்கவில்லை, உயிரோடு இருந்தான். அப்பொழுது அவன் சொன்னான், நண்பா, நீ எப்படியும் வருவாய் என்று காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லித்தான் கண்களை மூடினான். அவனுடைய நம்பிக்கை பொய்க்கவில்லை. அவனது நட்புக்கு நான் பாத்திரமாக இருந்தேன். நான் வெற்றி பெற கட்டாயமில்லை, ஆனால் பெற்ற ஒளிக்கு ஏற்ப வாழ வேண்டும். நான் வெற்றி பெற கட்டாயமில்லை, உண்மை உள்ளவனாயிருக்க வேண்டும். ஆகவே இத்தகைய விழுமியங்களை மனதில் கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. ஏனோதானோ எப்படியோ ஏதாவது ஒரு ஆதாயம், சோறு கண்ட இடம் சொர்க்கம், மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி சொல்வதினால். இது அல்ல வாழ்க்கை. அடங்கும் வாழ்க்கை பலவற்றை கவர்ந்து கொள்வதில் இல்லை. அடங்கும் வாழ்க்கை பலவற்றை கவர்ந்து கொள்வதில் இல்லை, வரம்பின்றி கொடுப்பதிலே, வருந்துவோருக்கு உதவுவதிலே, வற்றாமல் அன்பு செய்வதிலே அடங்கும். மாவீரன் அலெக்சாண்டர் இறந்த பிறகு அவன் இறப்பதற்கு முன்னால் சொல்லியிருந்தானாம், என்னை அடக்கம் செய்யும் பொழுது என்னுடைய 2 கைகளும் வெளியே தெரியும்படி பெட்டியில் வைத்து அடக்கம் செய்யுங்கள் என்று. ஏன் என்று கேட்டபொழுது, இப்படிப்பட்ட மாவீரன், உலகத்தையே வளைத்த பேரரசன் இறந்த பிறகு எதையும் எடுத்து செல்ல முடியவில்லை என்பதை உலகம் உணர வேண்டும் என்பது. அடங்கும் வாழ்க்கை பலவற்றை கவர்ந்து கொள்வதில் இல்லை, வரம்பின்றி கொடுப்பதிலே, வருந்துவோருக்கு உதவுவதிலே, வற்றாமல் அன்பு செய்வதிலே அடங்கும். திருளாதன் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அறத்தை செய்வதுதான் உண்மையான வாழ்க்கை. அது மிரட்சியோடோ பயத்தோடோ அல்ல, அந்த மெய்ப்பொருள் கண்டதால். மெய்ப்பொருள் என்பது எது எப்பொழுதும் என்றைக்கும் சிறந்தது என்பதை தெரிந்த நான் அதற்கேற்றவாறு என்னுடைய வாழ்வை அற வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். சென்ட் அம்ப்ரோஸ், the bosoms of the poor, the houses of widows, the mouths of the children are the bonds which last forever. எந்த களஞ்சியம் எப்பொழுதும் இருக்கக்கூடியது, என்றும் களஞ்சியமாக இருப்பது ஏழையின் மடி, விதவையின் வீடு, குழந்தைகளின் வாய். இவைகளுக்கு நான் எப்பொழுதும் உதவி செய்ய தயாராக இருக்கிறேனா? Life is truly always a choice between honesty and dishonesty, fidelity and infidelity, good and evil. Ultimately, Jesus says it is necessary to make a fundamental decision. நீதிக்கும் அநீதிக்கும், அவநம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும், நன்மைக்கும் தீமைக்கும் இடையே வாழ்வில் எப்பொழுதும் ஒரு தெரிந்தெடுத்தல் உண்டு. ஓர் அடிப்படை தேவையான உறுதிப்பாடு தேவை என இயேசு கூறுகிறார். எதை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய்? நீதி, நேர்மை, இவைகளைத்தான். இவைகளுக்கு எதிரே இருக்கக்கூடியது பரவலாக இருக்கக்கூடும், அநேகர் அதை பின்பற்றக்கூடும்.
உன்னையும் அதில் ஈர்ப்பதற்கு முயற்சிப்பார்கள். எல்லாரும் செய்கிறது தானே என்று அவலங்களும் ஊழல்களும் மலிந்திருக்கிற நாட்டில் அப்பழுக்கற்ற தங்கமாக இருப்பது என்பது ஒரு சவால் நிறைந்த வாழ்வு. Your continuous yearning is your continuous voice. If you stop loving, your yearning will be silent. St. Augustine. உனது தொடர் வேட்கை, yearning, Y-E-A-R என்று ஆங்கிலத்தில் படித்தீர்கள். அதற்கு ஒரு சரியான தமிழாக்கம் வேட்கை, உள்ளத்திலிருந்து எழுகின்ற அந்த அதீதமான ஆசை. உனது தொடர் வேட்கை, உனது தொடர் குரலொளி. நீ எதற்காக, ஏன், எப்பொழுது என்று சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும். தொடர் குரலொளி. ஒரு சிறிய இடைச்செருகள். தொடர் குரலொளி. ஒருத்தன் மழை பெய்ய போகிறது, ஆகவே எல்லோரும் வீட்டிற்கு சென்று கலப்பைகளை எடுத்து நிலத்திலே போய் ஒழுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். பிறகு மழை பெய்யாவிட்டாலும் அதை எடுத்துக்கொண்டு போய் உழுகிறான். மற்றவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், ஏன்னா பைத்தியம், மழையும் பெய்யல, நீ பாட்டு ஏற்கலப்பை எடுத்துக்கொண்டு போய் உழுகிறாய். ஒருவேளை நான் இப்படி தொடர்ந்து சொல்லாவிட்டால், செய்யாவிட்டால் பிறகு எப்படி ஏர் ஓட்டுவது என்பதே மறந்து போய்விடக்கூடும். எனவே செய்கிறேன் என்று சொன்னானாம். இதுதான் தொடர் குரலொளி. அன்பு செய்ய நிறுத்தினால் உனது வேட்கை தணிந்துவிடும். நீ நல்லதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அறம் செய்ய விரும்பு. அந்த விருப்பும் வேட்கையும் தொடர்ந்து செய்வதிலேதான் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும். இல்லை என்றால் நின்றுவிடும். இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், help us live in this world as though it were only a temporary stopover, not a lasting home. ஆண்டவராகிய இயேசுவே, இவ்வுலக வாழ்க்கை விண்ணகம் நோக்கி எங்கள் வழிப்பயணத்தில் நிலையற்ற ஒரு வழித்தடம் என்றுணர்ந்து வாழ வரம் தாரும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். துன்புறு துரிசெல்லாம் நீக்கி என்னை இன்புற வாழ்ந்திட வருக என்று ஆராதனையிலே உம்மை வரவேற்றோம். இந்த உலகத்தில் சவால் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே உம்முடைய விழுமியங்களை ஏற்று வாழ்வது என்பது அனுதினமும் உமது சிலுவையை தூக்கிக் கொண்டு நடப்பது. முகமலர்ச்சியுடன், வருத்தத்துடனோ அல்லது கஷ்டத்துடனோ அல்லது வேண்டா வெறுப்புடனோ அல்ல, மனமு வந்து இந்த வாழ்க்கையின் சவால்களை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். உம்மோடு சேர்ந்து நானும் என்னுடைய சிலுவையை சுமப்பேன். ஆக உலகத்தினுடைய கண்ணோட்டத்தின்படி அல்ல, நீர் எப்படி வாழ்ந்து காட்டினீரோ அப்படியே வாழ எமக்கு வேண்டிய உறுதியையும் மனத்திடனையும் தெளிவையும் தாரும். இந்த வல்லமையான நேரத்தில், இந்த மாதத்தின் முதல் வெள்ளியன்று இதோ நாங்கள் உம்முடைய அன்புக்கு பிரதி அன்பு செலுத்துகின்ற இந்த நேரத்தில் நீர் எமக்காக வாழ்ந்தீர், நீர் எமக்காக அனைத்தையும் இழந்தீர். அத்தகைய தியாக பண்பும் அத்தகைய தாராளத்தன்மையும் எங்களுக்கும் வருவதாக. உம்மை கேட்கின்ற நாங்கள், உம்மை தரிசித்து ஆராதிக்கின்ற நாங்கள், உம்மை உணவாக பெறுகின்ற நாங்கள் உம்மை போல் மாறவும். வாழ்வது நான் அல்ல, என்னில் நீரே வாழ்கின்றீர் என்று புனித சின்னப்பறை போல எதுவரினும் ஏற்பேன், வறுமையிலும் வாழ்வேன், வளமையிலும் வாழ்வேன் என்பதை போல எங்கள் வாழ்வு குன்றுமேல் இட்ட தீபமாக எரியச் செய்திடலாம். பிறருக்கும் ஒளி தரக்கூடிய வகையிலே, பிறருக்கும் சான்று பகரக்கூடிய வகையிலே இந்த விழுமியங்களை வாழ்வாக்கிறலும். எங்கள் தேவைகளை சந்தித்திரளும்,
இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் உமது அருள் ஆசீர் தேவைப்படுகிறதோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை எல்லாம் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.